என் அன்பு குழந்தையே, இன்று இந்த பிரத்யங்கரா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியினை நிச்சயமாக நீ கேட்டே தீர வேண்டும். ஏன் தெரியுமா? இது உன்னுடைய குழந்தையின் வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. உன்னுடைய பிள்ளையானது ஒரு மிகப்பெரிய மனக்குழப்பத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றது. அதை மற்றவர்களிடம் சொல்ல துணிந்தாலும் உன்னிடத்தில் உன் பிள்ளை அதை சொல்ல நினைக்கவில்லை. எதனால் இதை உன் குழந்தை செய்ய நினைக்கவில்லை? உன்னிடத்தில் சொன்னால் அவர்களுக்கு தீர்வு கிடைக்காது ஏன் என்று நினைத்தார்கள் என்பதனை எல்லாம் நிச்சயமாக இன்று உன் பிரத்யங்கரா உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன். உன் பிள்ளையினுடைய தடுமாற்றத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு என்ன நடக்கும் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ளப் போகின்ற காலகட்டம். உனக்கு ஒவ்வொரு மாற்றங்களையும் நான் உறுதியாக தருவேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். இந்த பிரத்யங்கரா உன்னிடத்தில் உன் பிள்ளையை பற்றிய ஒரு விஷயத்தை சொல்ல வரும் பொழுது அதை நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தானே நான் நினைப்பேன். என் குழந்தையின் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக நீ உணர்ந்து விட வேண்டும் அல்லவா? உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பது எல்லாம் முதலில் உன்னுடைய புரிதலாக இருக்கட்டும். உன் குழந்தைக்கு ஒரு விஷயம், உன் குழந்தையின் வாழ்க்கையில் ஒரு கஷ்டம், உன் குழந்தைக்கு ஒரு குழப்பம், உன் குழந்தையின் மனதில் ஒரு தடுமாற்றம் என்று இதுவெல்லாம் நடக்கும் பொழுது இதை என்னவென்று புரிந்து கொள்ளாமல் நீ இருந்து விடலாமா? இதற்கான தீர்வினை கொடுக்காமல் நீ சென்று விடலாமா? நான் சொல்லவில்லை என்றால் இந்த விஷயம் உனக்கு ஒரு நாளும் தெரிய போவது கிடையாது. உன் பிள்ளை தானாக முன்வந்து உன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொல்லப் போவது கிடையாது. அதற்கு காரணத்தை முதலில் நான் சொல்லிவிடுகின்றேன். என் பிள்ளையே, எதற்காக உன் குழந்தை இந்த விஷயத்தை உன்னிடத்தில் மறைக்க நினைத்தது என்பதனை நான் நிச்சயமாக உனக்கு சொல்லிவிடுகின்றேன். என்ன காரணம் தெரியுமா? என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் நடந்திட்ட விஷயங்கள் இதுவரையிலுமே உன் குழந்தை உன்னிடத்தில் எந்த பிரச்சனையை பற்றி என்னவாக சொல்ல நினைத்தாலுமே அதை என் பிள்ளை நீ சட்டென்று ஒரு சரியான முடிவுக்கு கொண்டு வந்தது கிடையாது. நீ குழம்புவதும் அவர்களை போட்டு குழப்புவதும், அது மட்டுமல்லாமல் பழியை தூக்கி அவர்கள் தலையில் போடுவதும், உன்னால் தான் இப்படியாகிவிட்டது என்று சொல்வதும், உனக்கு பிரச்சனைகள் வந்தால் கூட அதற்கு காரணமாக அவர்களையுமே பார்ப்பதுமாக நீ இருந்து கொண்டிருந்தாயானால் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அவர்கள் எப்படி உன்னிடத்தில் பகிர்ந்து கொள்வார்கள்? ஒருபோதும் அவர்கள் உன்னிடத்தில் எந்த விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒரு சில விஷயங்கள் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய புரிதலை கொடுக்கும். நாம் பெரியவர்களாக இருக்கும் பொழுதே இந்த விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்வதற்கு நமக்கு காலதாமதம் எடுத்து கொள்ளும் பொழுது குழந்தைகளுக்கு எப்படி அத்தனை விஷயங்களுக்கும் சட்டென்று முடிவு கிடைக்கும்? அவர்களுக்குள் இருக்கின்ற குழப்பத்தை தீர்க்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. அவர்களுக்குள் ஏற்படுகின்ற பதற்றத்தை தீர்த்து வைக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. என்ன நடந்தாலுமே அவர்களுக்காக உறுதுணையாக இருக்க வேண்டியதும் உன்னுடைய பொறுப்பல்லவா? பொதுவாகவே பிரச்சனைகள் ஆயிரம் வரத்தான் செய்யும். இந்த வாழ்க்கை பல துன்பங்களை ஒவ்வொருவருக்கும் காண்பிக்கத்தான் செய்யும். அதுபோலத்தான் உன் வாழ்க்கையிலும் பல துன்பங்களை காண்பித்து கொடுக்கின்றது. பல பிரச்சனைகளையும் பல வேதனைகளையும் உனக்கு என்னவென்று சொல்லி தந்து கொண்டிருக்கின்றது. இப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் எண்ணி வருத்தப்பட வேண்டிய அவசியம் இங்கு எதுவும் இல்லை. இதையெல்லாம் நினைத்து நீ வேதனைப்பட வேண்டிய நிலை உனக்கு நிச்சயமாக இல்லை. உன்னை நான் தேடி வந்ததற்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? உன் வாழ்க்கையில் நடக்கின்ற பல பிரச்சனைகளையும் பல இன்னல்களையும் நீ சந்தித்து உன்னை தேடி வருகின்ற பல துன்பங்களுக்கு இதுவரையிலும் முடிவு பெறாமல் இருந்து கொண்டிருக்கின்றாய். அதிலும் உன் பிள்ளையின் வாழ்க்கையிலும் அப்படித்தான். பல குழப்பங்களுக்கு இதுவரையிலும் நீ அவர்களுக்கு தீர்வினை கொடுக்கவில்லை.
அதனாலோ என்னவோ இப்பொழுதெல்லாம் எந்த விஷயத்தையுமே உன்னிடத்தில் அவர்கள் பகிர்ந்து கொள்ள முன் வருவதில்லை. எந்த விஷயத்தையும் உன்னிடத்தில் சொல்லி தேவையில்லாமல் மன கஷ்டத்தை தூக்கி சுமக்க அவர்கள் விரும்பவில்லை. என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதனை எதிர்கொண்டு அவர்கள் நல்லபடியாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதனை சரியான புரிதலுக்குள் கொண்டு வந்து இந்த வாழ்க்கையில் அவர்கள் தானாக தலை நிமிர்ந்து விட வேண்டும் என்று யோசிக்க தொடங்கிவிட்டார்கள். உன்னிடத்தில் உதவி என்று வருவதனால் தானே அவர்களை மட்டம் தட்டுகிறாய். உன்னிடத்தில் ஒரு குழப்பத்தை சொல்லும் பொழுதுதானே அவர்கள்தான் அத்தனைக்கும் காரணம் என்று சொல்லிவிடுகின்றாய். பொறுமையாக எதையும் கேட்பதில்லை. சற்று பொறுத்து கேட்டால் அவர்கள் பிரச்சனைகளையும் தீர்த்து விடலாம். இனிமேல் ஒரு பொழுதும் அவர்கள் இது போன்ற இன்னல்களுக்குள் சிக்கிவிடாமல் தடுத்து நிறுத்தி விடலாம். இதையெல்லாம் செய்யாமல் மிகப்பெரிய கஷ்டங்களை அவர்களுக்கு கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் மிகப்பெரிய இன்னல்களையும் மிகப்பெரிய துன்பங்களையும் நிச்சயமாக என் பிள்ளை நீ அவர்களுக்கு நடக்கும் பொழுது உடனிருந்து வேடிக்கை பார்த்திருக்கிறாய் என்பதுதான் இதில் மிகப்பெரிய அவலம். நீ நினைக்கலாம், அம்மா என் பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை என்றால் நான் எப்படி வேடிக்கை பார்ப்பேன்? என் பிள்ளைக்காக நான் இறங்கி அத்தனை உதவிகளையும் செய்திருக்கிறேனே என்று சொல்லலாம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தில் அவர்களை கைவிட்டு விட்டாய். ஏனென்றால் அதில் தலையிடுவதற்கு உனக்கு விருப்பமில்லை. அதனால் நீ மற்றவர்கள் சொல்லும் பொழுது மற்றவர்கள் இவர்களை பற்றி சொல்லும் பொழுது அந்த விஷயத்தில் என்ன உண்மை இருக்கிறது என்பதனை இவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளாமல் நீயாக ஒரு முடிவை எடுத்ததுதான் அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம். நீயாக எடுத்த இந்த முடிவுதான் உனக்குள் இத்தனை வேதனைகளையும் கொடுத்ததற்கு முக்கியமான காரணம் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இந்த பிரத்யங்கரா நான் இருந்து உன் முன்னால் உனக்கு நடத்துவது போல இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களும் உனக்கு இதுவரையிலும் நடந்ததில்லை. எந்த ஒரு விஷயங்களும் இதுவரையிலும் உன் வாழ்க்கையில் உனக்கான மாற்றங்களை கொடுத்ததில்லை. நடப்பது என்னவென்று நீ உணர வேண்டும் என்றால் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தந்திருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலில் உன் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற அத்தனை உண்மைகளையும் நீ அவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்கனவே உன்னிடத்தில் சில இடங்களில் அவமானப்பட்டதனால் இனி நீ எவ்வளவுதான் கேட்டாலும் அவர்கள் உன்னிடத்தில் மறைக்கத்தான் செய்வார்கள். ஆனால் அவர்கள் பதட்டத்தோடு இருப்பதை முதலில் நீ புரிந்து கொண்டாயா? முதலில் அவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். குழந்தைகள் எந்த ஒரு பிரச்சனைகளையும் தெளிவாக எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் இல்லாதவர்கள், எந்த ஒரு பிரச்சனையையும் சட்டென்று முன்னெடுத்து வந்து நிற்க முடியாதவர்கள், எவ்வளவு கஷ்டங்களும் வேதனைகளும் வந்தாலும் அதை என்னவென்று சரியாக உணர முடியாதவர்கள். இப்பேற்பட்டவர்களுக்கு நாம் கை கொடுத்து உதவி செய்ய வேண்டும். அவர்களை நாம் அப்படியே நட்டாற்றில் விட்டுவிடக்கூடாது. இனிமேல் அவர்களோடு நல்ல நட்போடு பழக வேண்டும். நான் பெரியவர் நீ சிறியவர் என்ற எண்ணத்தோடு பழகாமல் நட்பாக பழகும் பொழுது மட்டும்தான் அவர்கள் மனதில் இருக்கின்ற விஷயங்களை உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்வார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதுவானாலும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கட்டும். இந்த வாழ்க்கையில் உன் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற துன்பங்களை போக்குவதற்கு உனக்கான மிக பெரும் மன மகிழ்ச்சியை கொடுக்கட்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். எப்பேற்பட்ட இன்னல்களையும் தாண்டிய இந்த வாழ்க்கை இவர்களின் பிரச்சனைகளுக்கு உன்னால் தீர்வு கொடுக்க முடியவில்லை என்றால் நிச்சயமாக அது உனக்குத்தான் அவமானம் என்பதனை புரிந்து கொள். அவர்களின் மனநிலையை உணர்ந்து அவர்களை சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைகளை எல்லாம் என்னவென்று தெரிந்து அவர்களுக்கு நிறைவானதொரு தீர்வை கொடுத்திருக்க வேண்டும். என்றோ முடிய வேண்டிய விஷயம் இத்தனை காலம் இழுத்து கொண்டு வந்திருக்கின்றது. இன்னமும் உன் பிள்ளையானது மிக பெரிய மனப்பதற்றத்தோடு தான் நின்று கொண்டிருக்கின்றது. எதையுமே அவர்கள் சொல்லும் பொழுது கேட்டு தெரிந்து கொண்டு அதற்கு தீர்வினை கொடுக்காமல் நீ இதை சமாளித்து தான் ஆக வேண்டும், இதுதான் உன் விதி என்று நாம் சொல்லும் பொழுது அவர்கள் தவறான முடிவுகளை எடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது.
இளம் கன்று பயமறியாது என்று சொல்வார்கள் அல்லவா? அப்படித்தான் அவர்கள் எதையும் செய்ய துணிந்து விடுவார்கள். அதன் பிறகு ஐயோ அம்மா என்று அழுது புலம்புவதில் எந்த பலனும் கிடையாது. ஐயோ அம்மா என்று நீ சொல்வதனால் எதுவும் திரும்ப வந்து விடாது. இருக்கும் பொழுதே அதை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். அது இல்லாத பொழுது நினைத்து நினைத்து வருந்துவதில் எந்த பலனும் கிடையாது. எல்லோருக்கும் உணர்வுகள் உண்டு. எல்லோருக்கும் அவர்களுக்கு நடக்கின்ற விஷயங்கள் பெரியதாக தோன்றும். எல்லாருக்கும் ஆறுதல் என்ற ஒன்று நிச்சயமாக யாரோ ஒருவரிடத்தில் இருந்து நிச்சயமாக தேவைப்படத்தான் செய்கின்றது. எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கையில் நீ எதை பெற வேண்டும் என்று நினைத்தாலும் அதனை பெற்றுக்கொள்வதற்கு உரிய மனப்பக்குவமும் உனக்கு வரத்தான் செய்கின்றது. இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை உணர்ந்து கொள்ள நீ எப்பொழுதும் தயாராக இரு. உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களுக்குள் இருக்கின்ற உண்மைகளை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள எப்பொழுதும் சரியான நிலையில் இருந்து கொண்டிரு. உனக்கானவை ஒவ்வொன்றும் உன்னை வந்து சேர்வது போல உன் பிள்ளையின் மனக்குழப்பத்தையும் நீ தீர்த்து விட்டாயானால் இனி வரக்கூடிய எந்த ஒரு பிரச்சனைகளுமே அவர்களுக்கு பெரிதளவில் பாதிப்பினை கொடுக்காது. என்ன நடந்தாலும் நமக்கு என்னவென்று கேட்பதற்கு நம் இல்லத்தில் எல்லோரும் இருக்கிறார்கள். அவர்கள் நமக்காக உறுதுணையாக நிற்பார்கள். நம் பக்கம் தவறு இருக்கிறது என்று யார் சொன்னாலும் நம்மிடம் கேட்காமல் அவர்களாக ஒரு முடிவுக்கு வந்துவிட மாட்டார்கள் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்வாய். இதையெல்லாம் நீ உணரும் பொழுதுதான் இவர்களுக்கு உன்னால் பதில் சொல்ல முடியும். இல்லை இவர்களுக்கென்றால் நமக்கென்ன என்பது போலெல்லாம் நீ நடந்து கொண்டாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற எந்த ஒரு விஷயங்களும் மிக பெரிய அளவில் உனக்கான நம்பிக்கையை கொடுக்காது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த பிரத்யங்கரா உன்னோடு தான் பயணிக்கிறாள் என்பது உன் புரிதலில் இருக்கும் பொழுது உன் பிள்ளையின் வாழ்க்கையும் உன் கைகளில் தான் இருக்கிறது என்கின்ற புரிதல் உனக்கு வேண்டும். எப்படி நீ என்னை நம்புகிறாயோ, எப்படி நான் உன்னை என் பிள்ளையாக பார்க்கிறேனோ அதுபோல உன் குழந்தையும் உன்னை நம்பித்தான் இருக்கின்றது. அவர்கள் வாழ்க்கையில் வருகின்ற எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்க வேண்டியதும் உன்னுடைய கடமை அல்லவா? அதனால் எதிலும் எப்பொழுதும் இதிலிருந்து நீ தவறிவிடாதே. அவர்களுக்கு பிரச்சனை என்ற ஒன்று வரும்பொழுது மேலும் மேலும் அவர்களை குத்தி பேசியோ அல்லது அவர்கள் மனது காயப்படும்படியோ நீ நடந்து கொள்ளாதே. அவர்களுக்கான தீர்வினை நீ நிச்சயமாக கொடுக்க வேண்டும். அவர்களுக்கான நல்ல பதிலை நீ நிச்சயமாக தந்துவிட வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக உனக்கான பெருமகிழ்ச்சியை நீ நிச்சயமாக கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள். அவர்கள் சந்தோஷமாக இருந்தால்தான் உன்னால் சந்தோஷமாக இருக்க முடியும். வெளியில் நடக்கின்ற சில விஷயங்களை சொல்ல முடியாமல் பதறும் பொழுது சற்று பொறுமையாக அமர்ந்து என்னவென்று கேட்டு அவர்களுக்கு கை கொடுத்து நீ உதவும் பொழுது எப்பொழுதும் உன் மீது அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பார்கள். எப்போதும் இவர்கள் உன் மீது கொண்ட நம்பிக்கையை கைவிட்டு விட மாட்டார்கள் என்பதனை புரிந்து கொள். அப்படி ஒரு முறை செய்து விட்டாயானால் அதன் பிறகு இந்த வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் உனக்காக முதலில் ஓடோடி வந்து உதவி செய்யக்கூடியவர்கள் இவர்களாகத்தான் இருப்பார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எப்பேற்பட்ட விஷயத்திலும் உடனடியாக உன்னிடத்தில் வந்துதான் அவர்களுக்கு தீர்வினையும் கேட்பார்கள். உன்னோடும் எப்பொழுதும் நல்ல மனநிலையோடு உறுதுணையாக இருப்பார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையை, உன் பிரித்யங்கரா எப்பொழுதுமே என்ன மனநிலையோடு உன்னிடம் பேசுகிறாள் என்பதனை நீ என் பிள்ளையானால் புரிந்து கொள்வாய். இதுவெல்லாம் ஒரு விஷயமா? என் பிள்ளையை பார்த்து கொள்ள எனக்கு தெரியாதா என்று நீ சொல்லிவிடலாம். உனக்கு தெரியாததனால்தான் அம்மா சொல்லி கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் உன் பிள்ளையினுடைய பிரச்சனை தான் உனக்கு மிக பெரிய பிரச்சனை. வாழ்வதே அவர்களுக்காகத்தான். அப்படி இருக்கும் பொழுது அவர்களின் எண்ணங்களுக்கு மதிப்பு கொடுக்காமல் அவர்களின் உணர்வுகளுக்கு சரியானபடி பதிலை கொடுக்காமல் நீ இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு இன்னல்களைத்தான் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே.
இனியாவது இதிலிருந்து இந்த வாழ்க்கையை மீட்டெடுக்க நீ தயாராக இரு. எந்த சந்தர்ப்பம் கிடைத்தாலும் அதிலிருந்து உன்னுடைய நம்பிக்கையை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு. நடப்பது எல்லாமும் உனக்கு நன்மைக்குத்தான் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். இனி வருவது எல்லாம் உன்னை இந்த சூழ்நிலையிலிருந்து மீட்டெடுப்பதற்காகத்தான் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ ஏற்றுக்கொள்வாய். என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.